வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 4 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். நேற்றைக்கு நாமக்கல், சேலம், தருமபுரி மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியுள்ள கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆங்காங்கே கள்ளக்குறிச்சி மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்தது. இறுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் நேற்றைக்கு மழைப்பொழிவு பெரிதாக இருக்காது. தாமதமாகத்தான் வெப்பமடைந்த காற்று மேலிட தொடங்கும். அதனால் மழை நேற்றைக்கு கொஞ்சம் குறைவான பரப்பில் தான் இருக்கலாம். ஆனால் மழை நிறைய இருக்கிறது. அது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று மாலை இரவில் இருந்து அடுத்தடுத்த நாட்களிலே தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறோம். மேலும் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ஒரு தலைப்புச் செய்தி கொடுத்திருந்தோம். அக்னியை விரட்ட வர இருக்கிறது கோடை மழை என்றும். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே கோடையில் ஆரம்பத்தில் 104, 105 டிகிரி வரைக்கும் போனாலும் கவலைப்படாதீங்க, அக்னியில் அந்த வெயில் இருக்காது, மழை வரப்போகிறது என்று சொல்லியிருந்தோம். தாழ்வு நிலை உருவாகப் போகிறதுன்னு சொல்லியிருந்தோம். வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல், அரபிக்கடல் இருவேறு நிகழ்வுகள் உருவாகப் போகிறதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அரபிக்கடலில் கேரள கடலோரத்தை ஒட்டி உருவாகும். ஆனால் வங்கக்கடலில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றோம். கடந்த 2 நாட்களாகவே தமிழ்நாட்டு கரையை ஒட்டி, கடந்த 4-5 நாட்களாகவே மத்திய வங்கக்கடலையும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டை ஒட்டித்தான் உருவாகும் என்று அடித்து சொன்னோம். நேற்றைக்கு என்ன சொன்னோம்னா, தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக உருவாகி தமிழ்நாட்டுக்கு கரைக்கு மிக நெருக்கமாக வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து தெற்கு ஆந்திர வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே இவையெல்லாம் மாதிரிகள் காட்டத் தொடங்கிவிடும். நாம் மாதிரிகள் காட்டத் தொடங்கும் முன்பே, சில நாட்களுக்கு முன்பே இப்படிப்பட்ட வழித்தடத்தை அமைக்கும் என்று சொல்லியிருந்தோம். எப்படியோ அரபிக்கடல் நிகழ்வோடு இது போய் இணைந்து கேரள பக்கமும் கர்நாடகாவும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களும் வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு விலகி சென்று அடுத்த நிகழ்வும் உருவாகி தென்மேற்கு பருவமழையை மாத இறுதியில் தொடக்கி நல்ல மழைப்பொழிவு அக்னி காலத்தில் கொடுக்க போகிறது. இதில் அடைமழை பொழிவும் வரக்கூடிய 8, 9, 10 தேதிகளிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், குறிப்பாக கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம்னா அடைமழை பொழிவு 8, 9, 10 தேதிகளில் கொடுக்க இருக்கிறது. நேற்றைக்கு மழை பொழிந்த விவரங்களை பார்ப்போம். அதிகபட்ச மழை பொழிவாக 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நாமகிரிப்பேட்டை 74 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் வரைக்கும் நெருக்கமாக மழை பெஞ்சிருக்கு. இதை விட கூடுதல் மழை பொழிவும் பொழிந்திருக்கலாம். ஆனால் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படை இது. இதை சொல்லும் பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் இன்னும் மழை இல்லையே, பெய்யுமா பெய்யாதா என்ற ஒரு வேதனையுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். தினசரி ஒதுக்கி 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 பெய்யும் பொழுது உங்களுக்கும் வரும். அது இன்றைக்கு எதிர்பார்க்கலாம், நாளைக்கு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும், தென்மேற்கு பருவமழை தொடங்கியும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வந்தது. மன்னார்குடிக்கு தெற்குப்புறம் கனமழை பொழிவை கொடுத்தது. கண்டிதம்பேட்டையில் 35 மில்லிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மழை கண்டிதம்பேட்டை. அதே போல் கிழக்கேயும் போய் மழவராயநல்லூர் வரைக்கும் மழை. தெற்கே பார்த்தீங்கன்னா தலையாமங்கலம் மற்றும் கீழக்குறிச்சி வரைக்கும் மழை பொழிவு. அது தொடக்கம். மேலவாசலிலே 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மன்னார்குடியில் குறைவாக பெய்தாலும் மன்னார்குடி மேலவாசலில் தொடங்கி அப்படியே ஆலங்கோட்டை மற்றும் கண்டிதம்பேட்டை, தலையாமங்கலம் பகுதிக்கு சென்று அப்படியே செயலிழந்தது. இருந்தாலும் கவலைப்படாதீர். டெல்டா உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை கிடைக்கும். அதாவது 6ஆம் தேதி அதிகாலை, 6ஆம் தேதி இரவு, 7ஆம் தேதி அதிகாலை, 7ஆம் தேதி இரவு, 8ஆம் தேதி அதிகாலை, பிறகு 8லிருந்து 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழைக்காலம் போல் மழை காணப்பட போகிறது. அக்னி முற்றிலுமாக விலகப் போகிறது என்ற தலைப்புச் செய்தியுடன் விரிவாக பார்ப்போம். அதாவது தற்பொழுது இருவேறு காற்று, கிழக்கு மற்றும் மேற்கு காற்று இணைவு தற்பொழுது உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் நாளுக்கு நாள் மாறி மாறி குவிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடங்கியது. மதுரையெல்லாம் நேற்றைக்கு வெளுத்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும், 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. இன்றைக்கும் அதேபோல்
ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றிலிருந்து மழைப்பொழிவோட பரப்பு தீவிரமடையும். ஆனால் அட்டிய டைமில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் பொழியாது. ஏதேனும் ஒரு 10 மாவட்டங்களுக்கு தினசரி பொழியும். ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கு இனிமேல் பொழிய வாய்ப்பு இருந்தாலும் பல மாவட்டங்களுக்கு குறைவாகவும், பல மாவட்டங்களுக்கு மிதமாகவும், பல மாவட்டங்களுக்கு கனமாகவும் இருக்கும். இனிமேல் பரவலாகும். இனிமேல் வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்துவிடும். திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் ஏற்கனவே தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் பெய்திருந்தாலும் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மற்றும் ராமநாதபுரம் மதுரை, ராமநாதபுரம் முதல் சென்னை வரைக்கும் உள்ள கடலோரத்திற்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய மழை இனிமேல் கிடைக்க தொடங்கிவிடும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரத்தில் நேற்று முன்தினம் பெய்தது. ஆனால் புதுக்கோட்டையும் திருநெல்வேலி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் பெய்யவில்லை. அது இன்றைக்கோ அல்லது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் மேற்கு வங்க கடற்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக 7ஆம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு மேலும் தீவிரமடையும். 8ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக காற்று சுழற்சி வந்து தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி உருவாகி எப்படி மழைப்பிடிப்பை கொடுக்குமோ அதே போல் முன்கூட்டியே மேகம் உருவாக தொடங்கினோம். பிறகு படிப்படியாக வங்கக்கடல் நீராவி காற்றை, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றி இருவேறு காற்று இணைவினால் தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்கும். குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்யாமல் இருக்கக்கூடிய மழை வரக்கூடிய 7 தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது. 7, 8, 9, 10 தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பெரும்பாலான மாவட்டங்கள்லையும், அதனைத் தொடர்ந்து 10, 11, 12 வடகடலோர மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கேரளாவிற்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் அனைத்து வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அனைத்துமே உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். இது அரபிக்கடல் நகர்ந்ததும் அரபிக்கடலிலே ஏற்கனவே ஒரு நிகழ்வு உருவாகும். அதாவது லட்சத்தீவு, மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், உள் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு வடக்கு நோக்கி நகர்ந்து இரண்டும் இணைந்து தீவிர மழைப்பிடிப்பை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும், அதாவது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனாம் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கப் போகிறது. மாதிரி எல்லாம் விலகி செல்வது போல் இருந்தாலும் நாம் கடந்த வாரமே சொல்லிவிட்டோம், தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாகத்தான் உருவாகும். தமிழ்நாட்டு கரையோரமாக நகர்ந்து வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக நகர்ந்து அது நேற்றைய முன்தின அறிக்கையில் அது கடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். வடகடலோரம் மிக நெருக்கமாக நகர்ந்து ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடக வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்வது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. எது எப்படியோ அரபிக்கடல் ஒரு நிகழ்வு, வங்கக்கடல் ஒரு நிகழ்வு இருக்கும். இது இரண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்படும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். வரக்கூடிய 7ஆம் தேதி வரை பெய்வது வெப்பச்சலன இடிமழை, கோடை மழை. 7ஆம் தேதிக்கு பிறகு பெய்யப்போவது காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து பகுதியாகி மண்டலமாகி ஒரு ஆழ்ந்த மண்டலம் மற்றும் புயலாக கூட மாறலாம். புயலாக மாறினாலும் ஆந்திர பிரதேசம் கொஞ்சம் தள்ளி சென்று கிடக்கும், அதாவது மத்திய ஆந்திர பிரதேசம் சென்று கிடக்கும். தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதியாக இருந்தால், அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷராக இருந்தால் தமிழ்நாட்டை தாண்டி தெற்காந்திர பகுதியில் கிடக்கும். ஒரு டிப்ரெஷனாக இருந்தால் தமிழ்நாட்டை ஒட்டி கிடக்கும். ஒரு லோ ப்ரெஷராக இருந்தால் வட தமிழ்நாட்டை கடக்கும். ஆகவே லோ ப்ரெஷராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குறைந்தழுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பொழுது எப்படி மழை இருக்குமோ அடைமழையாக வரக்கூடிய 3 நாட்களுக்கு தெரிகிறது. 8, 9, 10 தேதிகளில் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிப்பு பரவலாகும். தென்கோடி மாவட்டங்கள் முதல் வடகோடி மாவட்டங்கள் வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரியோட மேற்கு எல்லையோரம் வரைக்கும், கோடியக்கரை முனைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும். குறிப்பாக கடலோரத்தில் வரக்கூடிய 3 நாட்கள் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் 7ஆம் தேதிக்கு மேல் கடலோர மாவட்டங்களில் ஒதுக்குதல் இருக்காது, கனமழை பொழிவாக மாறும். ஆகவே இதை கேட்கும் பொழுது எள் மற்றும் உளுந்து விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். பருத்தி விவசாயிகளுக்கும், பருத்திக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது, அந்த தண்ணீரே உங்களுக்கு ஈரத்தை கொடுக்கும். நீங்களும் தண்ணீர் பாய்ச்சி மழையும் பொழிந்தால் அதிகமாக தழை மண்டிவிடும். ஆகவே கண்டிப்பாக பல மாவட்டங்களில் வடிய விடும் அளவிற்குத்தான் மழை இருக்கிறது. இனிமேல் தான் மழையே பெய்ய போகிறது. பெய்யவில்லையே என்ற ஒரு சந்தேக பார்வையுடன் பொய்த்துவிட்டு போய்விடுமோ என்கின்ற மனக்கவலையுடன் கைபேசி அழைப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள். பெய்யாமல் போகாது. அக்னி தொடங்கிய பிறகு மழை தீவிரமடையும் என்று சொன்னோம். வாக்கு எண்ணும் நாளிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் சொன்னோம். எடுப்பிலேயே இன்றைக்கே தீவிரமடைந்து விடாது. இன்றைக்கும் ஒதுக்கும், நாளைக்கும் ஒதுக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவை பொறுத்த வரைக்கும், கோடை மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி தான் பெய்யும். 8ஆம் தேதியிலிருந்து பரவலாகும்.
பிறகு மேற்கு நோக்கி நகரும் பொழுது உள்ளே பரவலாகும். அரபிக்கடல் சென்றதும் அரபிக்கடலோர மாநிலங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலும் பரவலாகும். ஆகவே நல்ல மழை காத்திருக்கிறது. ஒதுக்குதல் என்பது வரக்கூடிய 7ஆம் தேதிக்கு மேல் இல்லாமல் போகும். 8ஆம் தேதியிலிருந்தும் 4 நாட்களுக்கு ஒதுக்கதில்லாத பரவலான மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மேலும் நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை அறிக்கை வரைக்கும் இன்னும் 2 அறிக்கை நன்றாக தெளிவாக போடுவேன். அதை விரிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய புதன் வியாழனில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை, சுருக்க அறிக்கை, 4 வார்த்தையில் நிகழ்வு எங்கே கடக்கும், எங்கே மழை பெய்யும் என்கின்ற வரக்கூடிய 8ஆம் தேதி வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை மழை தர வரக்கூடிய தாழ்வு பகுதியாகி எந்த அளவிற்கு தீவிரமடையும், தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவை தரும் என்பதெல்லாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை இரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரைக்கும் ஒரு 2 நாட்களுக்கு 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரத்திற்கு எழுத்துப்பூர்வ அறிக்கை மட்டும் உங்களுக்கு வழங்குவேன். அதற்கு முன்பு தெளிவான அறிக்கை இன்றைக்கு மாலையும் நாளை அதிகாலையும் கொடுப்பேன். அதை கேட்டு புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வானிலை அறிக்கையை அனைவருக்கும் பகிருங்கள். மழை வராது என்று நினைத்து கொண்டு பல்வேறு அறுவடை பணிகளை மழை வரக்கூடிய நாட்களிலே திட்டமிடலாம். ஆகவே எள் போன்ற அறுவடையை தாழ்வான பகுதிகளில் வைத்து எள் பட்டறைக்கு நீர் புகும் அளவிற்கு கூட மழை பொழிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே எள் அறுவடை இருந்தால் கீழே மேடான இடத்தில் எல்லை பரப்புங்கள். ஆகவே மழைப்பொழிவு நீர் தேங்கும் அளவிற்கு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு தாழ்வு நிலையால் இருக்கிறது. ஆகவே மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. 10 சென்டிமீட்டர் என்பது சாதாரண மழை அல்ல. பெய்தால் பெய்யும் இடத்துல 10ம் அருகே ஒதுக்கியும் பெய்யும் என்றும் அப்படித்தான் பெய்து கொண்டிருக்கிறது. கனமழை காத்திருக்கிறது. இது அச்சமூட்டும் வகையிலோ ஒரு அச்சுறுத்தும் அறிக்கையாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஆகவே மழைப்பொழிவு அறிவித்த இடங்களில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் சோழவந்தான் போன்ற பகுதிகளெல்லாம் பெய்திருக்கிறது. அவர்களுக்கு உண்மை புரியும் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுத்திருக்கிறது என்பதை. வாழை மற்றும் பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கும் அளவில் கூட காற்றுடன் கூடிய மழைப்பொழிவும் இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அது தீவிரமடையும். 8ஆம் தேதியிலிருந்து தொடர் மழைப்பொழிவாக வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு அடைமழை பொழிவாக ஒரு 3-4 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே கொடுக்கும் என்பதையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள். மழை பெய்யவில்லையே என்ற வேதனையும், அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே, பொய்த்துவிட்டு போய்விடுமோ என்கின்ற மனக்கவலையில் இருக்க வேண்டாம். அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கும் பெய்கின்ற நம்பிக்கை வேண்டும். இனிமேல் தான் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். அதற்காக இன்றைக்கு மாலையே பெய்துவிடும் என்று நீங்கள் நினைத்து பையாவிட்டால் மேலும் கவலையை அதிகரித்து கொள்ள வேண்டாம். வரக்கூடிய நாட்களிலே மழை உண்டு. 7ஆம் தேதிக்கு மேல் மேலும் கூடும். 8ஆம் தேதிக்கு மேல் மேலும் கூடும். 15ஆம் தேதி வரை இந்த நிகழ்வால் மழையும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடக்கக்கூடிய அடுத்த நிகழ்வும் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் கொடுக்கும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கேரள கடலோரத்தில் தொடங்கி நல்லதொரு தென்மேற்கு பருவமழையை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுக்கும். பிறகு தென்மேற்கு பருவமழை கால வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும். இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். நாம் தான் முன்கூட்டியே சொல்கிறோம், நடப்பதை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பார்ப்பது குறைவாக இருக்கிறது. அனைவருக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருக்க கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.